வணக்கம். கம்மியான ஃபீஸ்ல குரூப் 1 தேர்வுக்கு தயாராகணுமா? அதுவும் லைஃப் டைம் பயிற்சியோட குரூப் 1 தேர்வுக்கான MPCM பேட்ச் அட்மிஷன் நடக்குது. இங்க கிடைக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, டெஸ்ட்ஸ், மென்டரிங், புக்ஸ் இது எதுவுமே உங்களுக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த பேட்ச் ஜாயின் பண்ற மாணவர்களோட கனவு பதவியை அடையும் வரை எங்க சப்போர்ட் இருக்கும். உடனே 9360533992 நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். TNPSC குரூப் 2A preliminary எக்ஸாமினேஷனுக்கான பொது தமிழ் வகுப்புகள். இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு அப்படின்றது குறில் நெடில் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க இருக்கோம். ஸோ இந்த குறில் நெடில் வேறுபாடு அப்படின்ற அடிப்படையில் நமக்கு வந்து குறைந்தபட்சம் 2 கேள்விகள் அப்படின்றது நம்ம அப்கமிங் எக்ஸாம்ல வந்து எதிர்பார்க்கலாம் குரூப் 2A preliminary எக்ஸாமினேஷன்ல. அதே மாதிரி விருந்தோம்பல் அப்படின்ற அதிகாரத்துல முதல் 5 குறள் வந்து இன்றைய வகுப்புல நம்ம படிக்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து நம்ம ஏற்கனவே நடைபெற்ற வகுப்புகள்ல வந்து தலைப்புகள் வந்து நம்ம 5 இலக்கணங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தினமும் காலை ஏஞ்ச உடனே என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும் வந்து வகுப்பு அட்டன் பண்றது. ஸோ ரிவிஷன் பண்ணாம நம்ம கிளாஸ் அட்டன் பண்றது இல்லை புத்தகத்துல வந்து அண்டர்லைன் பண்றது அப்படின்றது நமக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதா இருக்காது. அதனால இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது கண்டிப்பா ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம என்னென்ன தலைப்புகள் முடிச்சிருக்கோம் அப்படின்னா பிரித்தெழுத, சேர்த்தெழுத, சந்திப்பிலை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ பிரித்தெழுதெல்லாம் கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்கு. வந்து அதை நம்ம ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்கும்போது இன்ஸ்டன்டா நமக்கு ஆன்சர் வரும், டைம் வந்து சேவ் ஆகும். வந்து ஸோ அதனால நம்ம 7 தலைப்புகள் முடிச்சாச்சு. 8வது தலைப்பா வந்து குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம 7 நாள் வகுப்பு நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த 7 நாட்கள் அப்படின்றது என்னன்னா 6 தடவை நம்ம வந்து மினிமம் வந்து ரிவிஷன் பண்ணிருக்கணும். வந்து ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம ரிவிஷன் அப்படின்றது பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து புதிய தலைப்பு படிக்கவே செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் அது புதிய தலைப்பு அன்றைய தினமே ஒரு முறை படித்து விட்டு அடுத்த நாள் வந்து ரிவிஷன் பண்றது அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ குறில் நெடில் வேறுபாடு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எழுத்திலே வந்து பார்த்துட்டோம். வந்து அதனால அதை பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால அதுல கொஞ்சம் தெளிவா இருப்பீங்க. அந்த இப்போ குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னும் போது என்னன்னா சொற்பொருள் மாதிரி தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்றது நம்ம சொல்லணும். அப்போ ஒரு சொற்றொடர்ல அமைச்சு எழுதுற மாதிரி இருக்கும், சொற்றொடர்ல அமைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 சொல் கொடுத்துருப்பாங்க, கொடுத்துட்டு ஸோ அதனுடைய பொருள் என்ன அப்படின்றத வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. டேரக்டா வந்து சொற்பொருளையும் கேட்பாங்க, இல்லை சொற்றொடர்லையும் அமைத்தும் கொடுத்து கேட்பாங்க, கேள்வி கேட்பாங்க. அப்போ எந்த ஆப்ஷனும் சரியான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்ட வினாக்களும் நம்ம சேர்த்து இதுல வந்து பார்க்க போறோம் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா குறில் நெடில் வேறுபாடு வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கி என்ன பண்றான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான், இவ்வாறே மொழியும் ஆழ்ந்து கவனித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப மனிதன் வந்து என்னன்னா மொழியை ஆழ்ந்து கவனிச்சு அதுக்கப்புறம் அது மொழியை எவ்வாறு பேச எழுத வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அப்படி பார்க்கிறோம். ஸோ அந்த வரையறை தான் வரையறைகளை என்ன பண்ணுறோம், இலக்கணம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த இலக்கணமா நம்ம படிக்கிறது தொல்காப்பியம், நன்னூல் அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இலக்கண விளக்கமா வந்து இருக்கு அப்படி பார்க்கிறோம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 5 அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு பார்க்கிறோம். வந்து இதுல எழுத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் அப்படி பார்க்கிறோம். அப்போ ஒளியா நம்ம எழுப்புறது பண்றோம், அ ஆ இ இ அப்படின்னு நம்ம ஒளியா வந்து எழுப்புறோம். வரி வடிவமா வந்து நம்ம எழுதுறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அதான் எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் நம்ம எழுத்துக்களை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறில் நெடில் ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொத்தம் 3 வந்து பிரிக்கிறோம். அப்ப எழுத்துக்களை வந்து யாப்பு இலக்கணத்தின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் அப்படின்றது நமக்கு தேர்வில் கேட்பாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து மொத்தம் 3 வகைப்படும், 3 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். என்னென்னப்பா அப்படின்னா குறில் நெடில் ஒற்று அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம தேர்வு நோக்கில் இம்பார்ட்டன்ட். இது வந்து கூட்டரா கொடுத்து நம்ம கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நம்ம நினைவில் வச்சுக்கணும் அப்படி பார்க்கிறோம். சோ அதற்கு அடுத்து என்ன அப்படின்னா தமிழ் எழுத்துக்கள் 247 அப்படின்றது உங்களுக்கு தெரியும், நம்ம முதல் கிளாஸ்ல பார்த்துட்டோம். சோ அதுல உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மெய் எழுத்துக்கள். அப்ப உயிரும் மெய்யும் ரெண்டும் பெருக்குனீங்கன்னா 12 × 18 அப்படின்னு பெருக்கணும். அப்ப 10 × 18 போட்டீங்கன்னா 180, 2 × 18 போட்டீங்கன்னா 36. அப்ப 180 + 36 அப்படின்னு போட்டோம்னா 216 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 216 பிளஸ் உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, அது 2 சேர்த்தா 30. அப்ப 246 அண்ட் ஆயுத எழுத்து அப்படின்றது ஒன்னு சேர்த்தீங்கன்னா 247 அப்படின்னு பார்க்கிறோம். இது நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். சப்போஸ் கேள்வியை கேட்டுட்டாங்கன்னா சரியா விடையளிச்சலாம் அப்படி ரொம்ப சுலபமான கேள்வி, உடனே விடையளிச்சலாம். அண்ட் உயிரெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிருக்கு முதன்மையானது காற்று. வந்து இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படிங்கிறோம். சோ அப்ப உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படின்றது நமக்கு தேர்வுல வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி கேட்டானா இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்போ உயிரெழுத்துக்கள் பிறத்தல் அப்படின் போது என்னது பிறப்பு அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்திருப்போம். வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா வாயை திறத்தல், உதரலை விரித்தல், உதரலை குவித்தல் ஆகிய
ஆகிய எளிய செயல்கள் முதல் செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம இதுல ஏதாவது ஒரு செயல்பாடு மூலமா நம்ம வந்து பிறக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அண்ட் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த கால அளவு வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா குறிலா நெடிலா அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே குறில் நெடில் என வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த எழுத்துக்கள் ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. அப்ப எழுத்துக்களை ஒலிக்க எடுத்துக்கொள்ளும் அளவே நம்ம என்ன பண்றோம்னா மாத்திரை அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இருக்கிற மாதிரி மைக்ரோ செகண்ட் அப்படிலாம் கிடையாது. நம்ம நீண்டு ஒலிச்சோம் அப்படின்னா அது நெடிலாவும், குறுகி ஒலிச்சோம் அப்படின்னா அது குறிலாவும் இருக்கும். அப்படின்னா வந்து குறில், ஆ அப்படின்னா நெடில். அப்ப நீண்டு ஒலிக்கிறது அப்படின்னு. சோ அப்ப குறில் அப்படின்னு பார்க்கும்போது உயிர் எழுத்துக்கள் எதெல்லாம் வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது எது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது அரை மாத்திரை. அப்ப ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கக்கூடியது அ இ உ ஏ ஓ. அப்ப குறில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஆ அப்படின்றது குறில், ஆ அப்படின்னா நெடில் வந்து, இ குறில், இ நெடில் வந்து, இ உ குறில், உ நெடில் வந்து, ஏ குறில், ஏ நெடில் வந்து. அடுத்து ஏ ஏ ஐ ஐன்றது வந்து என்னன்னா நெடில், ஐ அப்படின்னும் போது அது வந்து நெடிலா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஐ அப்படின்றது நமக்கு வந்து குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏக்கு அப்புறம் வந்து ஐ அப்படின்னு வருது. சோ அது வந்து என்னன்னா நெடில்ல வந்துருது அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து ஓ குறில், ஓ அப்படின்னா நெடில். இப்ப அங்க 6 ஆயிருச்சு, இங்க 5 தான் இருக்கு வந்து. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து அவ் அப்படின்னு பார்க்கிறோம். சோ பவ் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நெடில் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப மொத்தம் வந்து 7 எழுத்தா வந்து எது இருக்கு, 5 + 2 வந்து எது இருக்குன்னா நெடில் இருக்கு. அதே குறில் வந்து மொத்தம் 5 எழுத்துக்களா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப அப்ப ஆயுத எழுத்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து தனி எழுத்து வந்து. அதனால நம்ம உயிர் எழுத்துக்கள் சொல்லும்போது 12 தான் சொல்றோம், ஆயுத எழுத்து சேர்க்கறதே கிடையாது. மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது 18 சொல்றோம் வந்து. இக்கு இங்கு இச்சு அப்படி சொல்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். காஞ்சா சாஞ்சா டானான்றலாம் மேல புள்ளி வச்சீங்கன்னா அதை மெய் எழுத்துக்கள். அப்ப மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18 இருக்கு, உயிர் எழுத்துக்கள் வந்து 12 இருக்கு. ரெண்டு பெருக்குனீங்கன்னா அதுதான் உயிர்மை எழுத்து. இதை ஏன் பெருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ அப்படின்னும் போது அதான் வந்து கா, இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு போட்டீங்கன்னா அது வந்து கா அப்படின்னு மாறுது. சோ அப்ப அந்த ஒலிப்பு முறை அப்படின்னு பார்க்கும்போது அது முடிவுல என்ன இருக்குன்னா உயிரெழுத்தையும் அதை நம்ம எழுத்துக்கூடிய வடிவம் அப்படின்றது மெய்யெழுத்தின் அடிப்படையிலும் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்போ இந்த உயிரெழுத்து மெய்யெழுத்து ரெண்டு ஒன்னா சேரும்போது பெருக்கிறோம் அப்படின்னா வந்து மொத்தம் 216 எழுத்து வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப நமக்கு இங்க நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்து அப்ப உயிரெழுத்துக்கள்ல குறில் அப்படின்னா எத்தனை 5 பார்த்தோம். அதே வந்து உயிரெழுத்துக்கள் நெடில் அப்படின்னு எத்தனை பார்த்தோம்னா 5 + 2 அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 7 வந்து. சோ அப்ப 5 எழுத்துக்கள் அப்படின்றது குறில் ஒரு மாத்திரை அளவும், அதே வந்து அ இ உ ஏ ஓ வந்து அதே நெடில் அப்படின்னு பார்க்கும்போது 7 2 மாத்திரையா இருக்கு. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு பார்க்கிறோம். மொத்தம் வந்து 7 இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்ப வந்து குழந்தைகளுடைய படங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கையை விரிச்சிட்டு இருக்க குழந்தை வந்து பாத்தீங்கன்னா நெடிலாவும், கையை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சிருக்க உடலோட சேர்த்து வச்சிருக்க குழந்தை வந்து குறிலாவும் இருக்கப்பா. அப்படி பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ குறி ஒலிக்கும் எழுத்துக்கள் அப்படின்னா 5 குறில் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அ இ உ ஏ ஓ வந்து. நீண்டு ஒலிக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு பார்க்கிறோம். சோ மாத்திரை அப்படின்னு பார்க்கும்போது என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண்ணிமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். அப்ப செகண்ட்ஸ் சொல்லி இப்ப இருக்க டைம் கொடுக்கல, கண்ணிமைக்கிறதுல சொல்லிடலாம். அப்படின்னா கண்ணிமைச்சலாம். அப்படின்னா வந்து கண் இமைக்கிறது அப்படின்றது இந்த கூடுதலான நேரம் தேவைப்படும். சோ அப்போ குறில் எழுத்து அப்படின்னும் போது வந்து நம்ம ஒரு முறை கண்ணமைக்கவோ அல்லது கை நொடிக்கவோ என்ன ஆகுது ஆகக்கூடிய கால அளவு அப்படின்னு பார்க்கணும். சோ அப்போ குறில் எழுத்து ஒலிக்கும் கால அளவு வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நெடில் அப்படின்னும் போது அது அந்த கால அளவு வந்து 2 மாத்திரை அப்படின்னு பார்க்கிறோம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னும் போது அரை மாத்திரையா இருக்கு. ஆயுத எழுத்து அக் அப்படின்றதும் அரை மாத்திரை அப்படின்னு. சோ அப்ப மாத்திரையோட அளவு நமக்கு தேர்வுல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம சரியா விடையளிக்கிற மாதிரி இருக்கணும். சோ அப்ப குறில் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரையா இருக்கு, நெடில் அப்படின்னும் போது 2 மாத்திரை, மெய் அப்படின்றது அரை மாத்திரை, ஆயுத எழுத்துன்றது அரை மாத்திரை அப்படி பார்க்கிறோம். சோ இப்ப எடுத்துக்காட்டு கபிலர் அப்படின்னு இருக்கும்போது கா அப்படின்னும் போது என்னது இக்கு கூட்டல் ஆ. அப்ப நம்ம இது அரை மாத்திரையா ஒரு மாத்திரையா நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா அந்த காக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இக்கு கூட்டல் ஆ அப்படின்னும் போது இக்கு இருந்தாலும் நம்ம ஆ வச்சுதான் நம்ம சொல்றோம் வந்து. சோ அப்ப அதுல இருக்க உயிரை வச்சுதான் நம்ம என்ன பண்ணணும்னா அது குறிலா நெடிலா நம்ம முடிவு பண்ணணும். இப்ப பி அப்படின்னும் போது இப்பு கூட்டல் ஈன்னு இருக்கும். ஈனா என்னது இந்த குறில் வந்து. லா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இலு கூட்டல் ஆ என்னது குறில் தான் வந்து. இர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெய் எழுத்து, அப்ப அரை மாத்திரை. அப்ப கபிலர்ல வரக்கூடிய உயிரெழுத்து என்னன்னா ஆ வருது கால, பீல வந்து ஈ வருது, லால வந்து ஆ வருது. அப்ப அது எல்லாமே வந்து ஒரு மாத்திரையா தான் இருக்கும். ஆனா குறில் வந்து ஒரு மாத்திரைன்னு பார்த்துட்டோம். அப்ப இர் அப்படின்றது என்னன்னா மெய் எழுத்து, அப்ப அதனை மாத்திரை. அப்ப கபிலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒலிக்கக்கூடிய கால அளவு நம்ம எடுத்துக்கும் போது 3.5 மாத்திரையா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 3.5 மாத்திரையா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். எதுனா கபிலர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப 3.5 மாத்திரையா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து
மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெய் என்பது உடம்பு என பொருள்படும் அப்படிங்கிறோம். ஸோ மெய் அப்படின்னா உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது அப்படிங்கிறோம். ஸோ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா காற்று உயிர் அதனுடைய பங்கு வந்து முக்கியமானது அப்படின்னு என்ன காற்று இல்லாமல் மூச்சு இல்லாமல் நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்றது என்னென்ன மெய் அப்படின்னா உடம்பு என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு அவசியம். இப்போ மெய் எழுத்துக்கள் என்னென்ன இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. ஸோ இப்போ நம்ம சொல்லும் போது நம்ம வந்து இதனுடைய எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம எப்படி பயன்படுத்தினா அகர வரிசையில இந்த ஆர்டர் வந்து நமக்கு தேவைப்படும் வந்து. ஸோ அதற்கு அடுத்து நமக்கு என்ன தேவைப்படும்னா பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மெல்லினம் இடையத்துன்னு தேவைப்படும் வந்து. ஸோ அப்போ அகர வரிசை அப்படின்னும் போது வந்து எப்படி முக்கியமோ அதே மாதிரி இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு தேவை வந்து. ஸோ இது வல்லினமா பார்க்கும்போது கசட தப்பற அப்படின்னு நம்ம ஈஸியாக கூட சொல்லிடலாம். அப்படி இல்லைன்னா மேல புள்ளி வச்சு சொல்ற மாதிரி சொல்லிடலாம். அந்த வல்லினம் அப்படின்னாவே புள்ளி வச்சு தான் சொல்லணும். இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இம்மு இரு ஆகிய 6 வன்மையாக ஒலிக்கின்றன வந்து. அதே மெல்லினம் அப்படின்னும் ஞஞ்சன நமன அப்படின்னும் இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு வந்து. அதே இடையினம் அப்படின்னா யா வருது, அதனால வந்து எரள வளன்னு ஆரம்பிக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இ எர் இல் 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 அப்படின்னு பார்க்கணும் ஆகிய 6. அப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அதற்கு இனமானது வரும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்தோம், சந்திப்பிலையில பார்த்தோம். ஸோ அப்போ புணர்ச்சியில் வந்து பார்த்தோம். ஸோ அதனால வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா மென்மையாக இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்ட இடையில ஒலிக்கக்கூடியது இடையினம் வடிவம். அப்போ வல்லினம் அப்படின்னா வன்மையாக ஒலிக்கும், இது மென்மையாக ஒலிக்கும். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒலிக்கிறது என்ன அப்படின்னா இடையினமா இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்போ நமக்கு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா வந்து இதை வந்து மறந்துடுவீங்க. இது வந்து நமக்கு தேர்வில் வந்து நினைவுபடுத்தி ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம காஞ்சாச்சா இந்த வரிசை இருக்குல்ல, ஸோ அது இம்பார்ட்டன்ட். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டுன்னு மெய் எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது நம்ம தேர்வு நோக்கில் முக்கியம் அடிமுக்கிறோம். இப்போ அடுத்து உயிர்மை அடிமுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது உயிரெழுத்து 12 பார்த்தோம், குறியில் நெடில் பார்த்தோம். அடுத்து மெய் எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது 18 பார்த்தோம். 18ல வல்லினம் மெல்லினம் இடையினம் இருக்கணும். அதுனா வல்லினம் மெல்லினம் இடையினம் இப்ப பாருங்க 1 to 1 வந்துடும். இப்ப கா கா சா டா தா பா ரா. சரி சாரி சாரி கா கா சா டா தா பா வந்து ரா வந்து இந்த ரா இது வல்லினம் வந்து பெரியரா. பெரியரா தான் போடணும் வல்லினத்துல. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வல்லினம் அப்படின்னா வந்து வன்மையா ஒலிக்கிறது. அப்ப பெரிய ரா போடுங்க, சின்ன ரா போடக்கூடாது அப்படின்னு நினைவு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து மெல்லினம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இங்கு இஞ்சு மின்னு இன்னு அடுத்து இம்மு அடுத்து வந்து இன்னு. ஸோ அப்போ மெல்லினம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கு இஞ்சு நம்ம கடைசியா போயிடும். ராக் அடுத்து இருக்கிறது போயிடும். அடுத்து இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிச்சு வந்து இக்குல இருந்து ஆரம்பிச்சு இம்மு வரையும் முடிஞ்சிருச்சு வந்து. இப்போ மீதி இருக்கிறது இடையினம். இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது யா ரா லா வா லா லா வந்து. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இடையினம் அப்படின்றது அப்படியே அந்த ஆர்டர் வந்து மாறாம இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இடையினத்துக்கு 6 அப்படின்றது. ஸோ அப்போ காஞ்சாச்சா வரிசை அப்படின்னு எடுத்துக்கும் போது வல்லினம் மெல்லினம் இடையினம் 9னா இதுல சில நமக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. படிக்கும் போது நமக்கு சுலபமா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இக்கு இஞ்சு அப்படின்றத நம்ம எழுதுறோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆர்டர் தெரியல அப்படின்னா கசட தப்பர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எழுதிடணும். கா சா ட தா பா ரா மட்டும் கடைசியை போட்டுக்க வேண்டியதான். இப்ப ஞஞ்சன நமன அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும். அது வந்து மெல்லினம் வந்து ஞஞ்சன நமன. நான் வந்து போடக்கூடாது. நான் வந்து நம்ம ராக்கு அப்புறம் போடணும். ராக்கு அப்புறம் போட்டச்சா. இப்ப மேல வந்து புள்ளி வச்சிருந்தேன். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இம்மு இப்பு. அடுத்து என்ன பண்ணணும்? எரள வளல. இப்ப யா போட்டுடலாம். ரா இந்த ரா சின்ன ரா வந்துடும். எரள ஃபர்ஸ்ட் வந்து வகர லகரம் போட்டணும், அப்புறம் வா போட்டணும், அப்புறம் சிறப்பு தமிழ் போட்டணும், அதுக்கப்புறம் லா போட்டணும் வந்து. இது வந்து இந்த ஆர்டர் வகர லகரம். வகரத்துக்கு முன்னாடி வகர மாதிரி இருக்கு லகரம் போட்டணும், அப்புறம் சிறப்பு தமிழ் தமிழுக்கே உரித்தானது வந்து இந்த லா போட்டணும். மகர லகரம் கூட நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்து வந்து நகர லகரம் அப்படின்னா வந்து நான் கடைசியா இருக்குல்ல அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மேல புள்ளி வச்சிருங்க. புள்ளி வச்சிட்டீங்கன்னா அப்படியே பொருத்தமா இருக்கும். இப்ப 18 வந்துடும். ஏன்னா 6 3 18. இப்ப நம்ம வந்து காஞ்சாச்சா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இதை போட்டுலாம், இல்ல இதை ஞாபகம் வச்சுட்டா இதை போட்டுலாம். ஸோ அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு போட்டலாம். இப்ப எரள வளல அப்படின்றது வந்து இந்த ஆர்டர்லேயே தான் இருக்கு வந்து. யார ல
வா லா லா யாரால வளல அப்படின்னு பார்க்குறோம். அப்போ புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் இடையினம் அப்படி பார்க்குறோம். அப்போ கசட தப்பற அப்படின்னும் போது என்னன்னா மல்லினம் வந்து ஞான நமன அப்படின்னா வந்து மெல்லினம். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? இப்போ மெய் எழுத்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போது வந்து உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்துக்கெல்லாம் மெய் எழுத்துக்கள் 18, உயிரெழுத்து 12 சேருவதால் தோன்றுவது அப்படி பார்க்குறோம். இப்போ இதுல எது குறில் எது நெடில் அப்படின்னு போடும்போது என்ன பண்ணனா 18 அப்படின்னு நம்ம வச்சுப்போம் வந்து மெய் எழுத்து. ஆனா உயிரெழுத்து நம்ம என்ன பண்ணோம் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு 5 குறில் எழுத்துக்கள் வந்து, மற்றொன்று 5 + 2 7 நெடில் எழுத்துக்கள். இப்போ 5 × 18 பெருக்குறீங்க. அது மாதிரி 7 × 18 பெருக்குறீங்கன்னா கிடைக்கக்கூடியதுன்னா 5 × 18 போட்டீங்கன்னா 5 எழுத்தோட பெருக்குறீங்கன்னா அது வந்து குறிலா வந்து இருக்கும். அந்த 7 எழுத்தோட பெருக்குனீங்க அப்படின்னா அது வந்து நெடிலா இருக்கும் அப்படின்னு. சோ அப்ப உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பிரிக்கும் போது வந்து உயிர்குடில் உயிர் நெடில் அப்படின்றது நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே பிரிச்சுட்டோம். சோ அப்ப அது வந்து மெய்யோட சேரும் பொழுது என்னன்னா உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு மாறுது அப்படிங்கிறோம். சோ அப்ப மெய்யுடன் சேரும் பொழுது எப்படி சேருது அப்படின்னா இப்ப இரு வகையா பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்மெய் குறில், மற்றொன்று என்னன்னா உயிர்மெய் நெடில் அப்படி பார்க்கிறோம். அப்ப இரு வகைப்படுத்தப்படுகின்றன அப்படி பார்க்கிறோம். அப்ப மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால், மெய்யோட யார் சேர்றாங்கன்னா உயிர்குறில் 2 சேருது. அப்படி சேர்றதுனால நமக்கு என்ன ஆகுதுன்னா உயிர்மெய் குறிலா வந்து மாறுது. அப்ப மெய்யுடன் வந்து உயிர் நெடில் சேர்ந்தால், அப்ப மெய்னா என்ன மேல பார்த்தோம் அதுதானே இக்கு இங்கு இச்சு இட்டுன்னு இருக்குல்ல, அதோட வந்து உயிர்குறில் சேருது. இப்ப இக்கு பிளஸ் ஆனா என்ன வரும் கான் வருமா வந்து, அது இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு போட்டீங்கன்னா கான் வருமா. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு எழுத்தும் சேரும் போது நம்ம கிடைக்கக்கூடியது அப்படின்னு. அப்ப உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த பெருக்கல் தான். தமிழ் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான மொழி. நம்ம வந்து ஏன் சொல்றோம் அப்படின்னா கணிதம் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. எழுத்துக்களே வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதுனா ஆல்பாபெட்ல மொத்தம் 26 தான் இருக்கு. அந்த 26 தான் திருப்பி நம்ம பயன்படுத்துவோம். ஆனா தமிழ் யோசிச்சு பாருங்க 247. அந்த 247 எப்படி உருவாகுது அப்படின்னு பாருங்க, அதோட அழகை பாருங்க. இப்ப நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னா 12, மெய் எழுத்துக்கள் 18 தான். அப்ப 12 + 18 30. அப்ப இங்கிலீஷ் மொழியை லாங்குவேஜை கம்பேர் பண்ணும்போது அங்க 26 எழுத்து இருக்கு. இங்க எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினலா நமக்கு 12 + 18 + 1 தான் சொல்லணும். அப்ப 31 எழுத்து தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த 12 + 18 போட்டு நம்ம கூடுதலா 216 எழுத்தை வந்து உருவாக்குறோம் அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம வந்து மொழியோட வளமை அப்படின்றது வந்து என்னன்னா அந்த எழுத்துக்களின் எண்ணிக்கையை வச்சு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மொழியோட வளமை அப்படின்றது ஒரே சொல்ல ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் நம்ம பயன்படுத்திருக்கோம் அப்படின்னா அது மொழியோட வளமையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி பல ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல சொற்களும், அதே மாதிரி வந்து பல பொருளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை குறிக்கிறதுக்கு பல சொற்களும் இருக்கும். அதே மாதிரி பல பொருள்கள் கொண்டது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லாவும் இருக்கும். வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி அப்படின்றது சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ இப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது உயிர்மெய் குறில் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா உயிர்ல குறில் அப்படின்னு நமக்கு எத்தனைன்னு தெரியும், எத்தனைன்னா 5ன்னு தெரியும். அப்போ மெய் எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம 18 தெரியும். அப்ப 18 5 வந்து நம்ம பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து 90 கிடைக்கும். அப்ப 90 என்னப்பா அப்படின்னா உயிர்மெய் குறிலா வந்து இருக்கு. ஏன்னா நெடில் வந்து அதிகம் 7. அப்ப 18 × 7 போடும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 126 எழுத்துக்கள் கிடைக்கும். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கா வந்துடும், இக்கு கூட்டல் ஆ அப்படின்னா கான்னு வந்துருது. அது மாதிரி கீ அப்படின்னு பாக்குறோம். இக்கு கூட்டல் ஈனா வந்து கீ, அதே இக்கு கூட்டல் ஈ அப்படின்னா கீ வந்து. சோ அப்ப இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே வந்து இந்த பக்கம் வந்து குறியில குறிக்கும், இங்க நெடில குறிக்கும். ஏன் அது ஏன் குறியில் அப்படின்னா நம்ம உயிர் குறியில இதை சேர்த்திருக்கோம் அப்படி பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த பக்கம் ஏன் வந்து நெடில் சொல்றோம்னா இங்க நம்ம சேர்த்திருக்கிறது என்னது உயிர் நெடில சேர்த்திருக்கோம் அப்படி பார்க்கிறோம். அப்ப நெடில சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், நெடில் தான் கிடைக்கும் அப்படி பார்க்கிறோம். சோ அதுதான் இங்க சொல்லக்கூடியது. இப்ப ஔ அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா மறந்துடக்கூடாது, அது வந்து என்னது வந்து நமக்கு வந்து நெடில் எழுத்து. அதே மாதிரி ஐக்கு இனமானது என்ன அப்படின்னா வந்து இன எழுத்து வந்து ஈ. இது முந்தைய குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டாங்க, நம்ம புத்தகத்திலே இருக்கு வந்து ஔ அப்படின்றதுக்கு இனமானது என்னன்னா ஔ அப்படின்னும் போது வந்து. சோ அப்ப அதுக்கு என்ன எழுத்துக்கள் அப்படின்றது நம்ம நினைவில் வச்சுக்கணும். சோ அதுவும் நமக்கு தேர்வு நோக்கில முக்கியம் அப்படின்னு பார்க்கிறோம். வந்து அடுத்து ஆயுத எழுத்து அப்படின்னு பார்க்கும்போது என்ன எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்க்கறோம்ல. சார் ஆயுத எழுத்து தமிழ் மொழியில் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது, அது என்னன்னா ஆயுத எழுத்தாகும். அப்ப வேறு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஆயுத எழுத்துக்கு வேறு பெயர்ல என்ன இருக்கு, தன்னிலை, அக்கேனம், முப்புள்ளி, முப்பார்ப்புள்ளி, இது கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சிம்பிளா பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. சோ அப்ப எத்தனை செகண்ட்ல இது ஆன்சர் பண்ணுவீங்க படிச்சுட்டு அப்படின்னா வந்து 5 to 10 செகண்ட் ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம், டைம் சேவ் ஆகும். அப்ப நம்ம ஜிகே அண்ட் மேக்ஸ்க்கு வந்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பார்க்கிறோம். அடுத்து குறியில் நெடில் வேறுபாடுகள் அப்படின்றது இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டது, பிவிஎஸ் கொஸ்டின் கேட்டது, அதனால நம்ம ஸ்டார் போட்டு கொடுத்துருக்கோம். இப்ப சூடு வந்து சுடு அப்படின்னா எதை குறிக்கும்னா சுடுதல் அப்படின்றது குறிக்கும். சூடு அப்படின்னும் போதுன்னா தீ காயத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு. அண்ட் தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல் வந்து, தோடுனா காதுல போடக்கூடிய அணிகலன் அப்படின்னு.
பொலி போலி பொலினா பொலிவுடன் இருக்கிறார்கள், பொலிவுடன் இருக்கிறது அப்படின்னா அழகு வந்து. அதே வந்து போலி அப்படின்னா வந்து சாயல், அதே மாதிரி இருக்கு. இப்போ உலோக போலி அப்படின்னா வந்து உலோகத்தின் பண்புகளை கொண்டது. அப்போ உலோகத்தோட சாயல் வந்து இருக்கு. எது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம் சொல்லி பார்க்குறோம் வந்து. அப்ப நம்ம வேதியியல்ல படிப்போம். பெரு பேரு பெரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் வந்து. பெருவுடையான் பெருவுடையார் அப்படின்னும் போது பெரிய அப்படின்னு அர்த்தம் வந்து. அதே பேரு அப்படின்னா வந்து பேரை வந்து குறிக்கும் வந்து, பேரு பேரு பெற்றா அப்படின்னு. அதே மாதிரி வெள்ளம் வெள்ளம் வந்து, வெள்ளம் அப்படின்றது இனிப்பு வந்து, சர்க்கரை அப்படின்னு பார்க்குறோம் வந்து, சுவை கொடுக்கக்கூடியது. வெள்ளம் அப்படின்றது வந்து என்னன்னா ஆற்றுல ஓடக்கூடிய வெள்ளம் வந்து, அப்போ ஓடும் நீர். இந்த கல் கால் கல்னா வந்து படியா வந்து யூஸ் ஆகும். கல் அப்படின்றது சிலையா வந்து மாறும் வந்து. அது கால் அப்படின்றது உடல் உறுப்பா வந்து இருக்கு. நான் பாடம் படிப்பேன், நான் படம் பிடிப்பேன் வந்து. பாடத்தை படிக்கிறோம், படம் பிடிப்பேன்னா கேமரா அப்படின்றத குறிக்கிறது வந்து. பணம் பானம் வந்து, பணம் அப்படின்றது என்னன்னா பருமையை குறிக்கக்கூடியது. பானம் அப்படின்றது பானகத்தை குறிக்குது அப்படி மக்கள் வந்து. அப்ப பணம் அப்படின்றது பருமை அப்படி வரும். அது மாதிரி நமக்கு தெரியாத சில சொற்கள் இருக்கு அப்படின்னா அதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டோ அதை வந்து ரிவிஷன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுன்னா கரெக்டா இருக்கும் வந்து. அது மாதிரி கண் கான், கண்ணா உறுப்பு உங்களுக்கு தெரியும், கான்னா பாக்குறது காட்சி வந்து. மடு மாடு, கழனி அருகே இருந்த மடுவில் வந்து, மாடுகள் வந்து நீர் பருகின. அப்ப மடு மடுன்னா நீர் தேக்கி வைக்க கூடாது. அதுல வந்து மாடுகள் வந்து பருகுது. அப்ப மடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து அண்டர்லைன் கூட பண்ணிக்கலாம். மடுவில் மாடுகள் நீர் நீர் அருந்து பருகின. மனம் மானம் வந்து, மனம் அப்படின்னா உள்ளம், மானம் அப்படின்னா பெருமை வந்து. பெருமையை குறிக்கும், பெருமைக்கு கேடா வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொற்றொடர் எடுத்து கொடுத்துருக்காங்க. வலி வாலி, வலினா காற்று வந்து, அது வாலி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அடிக்கிறோம். மரி மாறி, மரினா இறத்தல், மரித்து போதல் அப்படின்னா இறத்தல் அப்படின்னு மாறினா மலை, அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து விடு வீடு வந்து, விடுனா விடுதல், அறிக்கை விடுதல் அப்படின்னு பார்க்கிறோம். வீடு அப்படின்னா மர வீடு. சிலை சீலை அப்படின்னா சிலையை திரை, சொற்றொடர் அமைச்சர் சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். அப்ப இப்ப கோயில்ல கர்ப்பகத்துல இருக்கக்கூடிய சிலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திரைச்சீலை போட்டு மறைச்சிருவாங்க வந்து. அதுக்கப்புறம் திறப்பாங்க வந்து. அப்ப பக்தர்களுடைய வந்து கடவுளுடைய காட்சிக்காக வந்து திறந்து, அப்ப சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொற்றொடர் வந்து. கல் கால், கல் விழுந்து காலில் காயமானது அப்படி பார்க்கலாம். இது மாதிரி பார்க்கும்போது வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம், கல்னா படின்னு பார்த்தோம், கால்னா வந்து உறுப்புன்னு பார்த்தோம். அப்ப கல் விழுந்து காலில் காயமானது. கொடை கோடை, கொடை அப்படின்னா ஈகை வந்து, கொடை கொடையாளர் அப்படின்னு சொல்லி சொன்னா நன்கொடை சொல்லலாம், அதான் கொடை. கோடை அப்படின்றது வெயில் காலம் நமக்கு தெரியும். மரி மாறி, மரினா வந்து தடுத்தல், மறித்தல் அப்படின்னா தடுத்தல் அர்த்தம். மறிச்சிரு அவனை அப்படின்னா மறித்தல் அப்படிங்க. மாறி அப்படின்னா வேறுபடுதல் அப்படிங்கிறோம். மாறி அப்படின்னும் போது பெரிய ரீ போடுறோம், பேர் வேறுபடுதல் அப்படிங்கிறோம். அண்ட் வரம் வாரம், வரம் அப்படின்னா வந்து வரம் வாங்கிட்டு வந்தியா அப்படின்னா அருள் வாங்கிட்டு வந்தியா கடவுள் கிட்ட, இல்லைன்னா யாருக்கிட்டையாவது. வாரம் அப்படின்றது என்னன்னா கிழமை. இந்த வாரம் என்ன கிழமை அப்படின்னு சொன்னா வாரம் அப்படின்னா கிழமை. பலம் பாலம் வந்து, பலம் அப்படின்றது என்னன்னா வலிமை தெரியும். பாலம் அப்படின்றது ஆற்று பாலம் அப்படிங்கிறோம். அப்ப பலம் பாலம் வந்து. பணம் பானம் வந்து அங்க 2 சொல்லி நான் பார்த்தோம், இங்க வந்து 3 சொல்லி நான் இருக்கு அப்படிங்கிறோம். சோ அப்ப நம்ம கவனமா என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சொல்லி நாவா 3 சொல்லி நாவா அப்படின்ட்டு பார்த்துட்டு போட்டோம்னா கரெக்டா இருக்கும். அப்ப பணம் பானம், பணம்னா காசு, பானம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து நமக்கு அம்பு அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த வந்து பணம் பணம் பானம் அப்படின்னு பருமை பானகம் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து பணம் பானம் அப்படின்னும் போது வந்து நமக்கு காசு அம்பு அப்படின்றது குறிக்குது அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அதையும் கொடுப்பாங்க இதையும் கொடுப்பாங்க. நம்ம கவனமா ரிவிஷன் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். மண் மான், மண்ணா தலைவன், மான் அப்படின்னா விலங்கு. மண் அப்படின்றது தலைவனை குறிக்குது அப்படி பார்க்கிறோம். இதெல்லாம் தெரியலன்னா அண்டர்லைன்மெண்ட் திருப்பி நல்லா ரிவைஸ் பண்ணும். இப்ப இதை வந்து ஒரு 10 தடவை ரிவைஸ் பண்றது அப்படி முக்கியம் தெரியாது வந்து. அடுத்து சிலை சீலை ஏற்கனவே பார்த்தோம். சிற்பம் திரை சிலை அப்படின்னு பார்க்கிறோம். அங்க சொற்றொடர்ல கொடுத்தாங்க, தனி சொல்ல கொடுத்தாங்க. கண் கான் அப்படின்னா கண்ணா விழி, கான் அப்படின்னா பார் வந்து. கிரி கீரி அப்படின்னா வந்து, கிரினா மலை வந்து, கீரி அப்படின்னா விலங்கு. அப்ப கிரி அப்படின்னா வந்து மலை வந்து. இப்ப நீலகிரி அப்படின்னு நம்ம சொல்றோம், கிரி அப்படின்னு வருது. அப்ப நீலகிரி அப்படின்னும் போது கிரின்னு வருது. கிரினா மலையை குறிக்குது நமக்கு. கொல் கோல் வந்து, அப்ப கொல் அப்படின்னா எடுத்துக்கொள், பெரு. கோல் அப்படின்னும் போது 9 கோல் அப்படின்னு பாக்குறோம். 9 கோல்ல இப்ப 8 கோல் தான் இருக்கு வந்து. 9 கோல் 8 கோல்கள், 8 கோல்கள் இருக்கு. விண்மீன் சொல்லக்கூடாது, அடிச்சிடும். நம்ம புத்தகத்துல வந்து பழைய புத்தகம்ல பள்ளி புத்தகத்துல அப்படிதான் இருக்கு. தமிழ்ல வந்து பெருசா அப்டேட் பண்ணாம இருக்காங்க. கோல் கோல் அப்படின்னு பாக்குறோம். அண்ட் வலி வாலி அப்படின்னா துன்பம். வாலி அப்படின்றது இந்திரன் மகன் அப்படின்னு பாக்குறோம். தமிழ் புத்தகத்துல, சாரி இது வந்து டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்வி வந்து. அடுத்து வலை வாலை அப்படின்னா மீன் வலை இளம்பெண் வந்து. இப்ப வாலை அப்படின்னா யாரை குறிக்கிறது, இளம்பெண்ணை குறிக்குது அப்படி பாக்குறோம். வலை அப்படின்னா மீன் வலை குறிக்குது. மடு மாடு ஏற்கனவே பார்த்தோம். மடுவில் வந்து மாடுகள் வந்து நீர் பருகின அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து மடுனா பொய்கை அப்படின்னு பாக்குறோம். அதே அப்படி கூட கொடுப்பாங்க வந்து. அதே மாதிரி மாடு அப்படின்னும் போது நம்ம என்ன சொல்லுவோம், செல்லும் தான் சொல்லுவோம் வந்து. அதுக்கு பரி பாரி, பரினா குதிரை உங்களுக்கு தெரியும், பாரினா வள்ளல் அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு வந்து இது குறில் நெடில் வேறுபாடுதான். முதல் எழுத்து வந்து குறில் நெடிலா வந்து இருக்கு அப்படின்னு. அடுத்து தரம் தாரம், தரம்னா தகுதி, தாரம் அப்படின்னா மனைவி வந்து. அப்ப தரம் தகுதி அப்படின்னு தரம் பார்த்தல். படலை பாடலை வந்து, படலை அப்படின்னா மாலை வந்து. பாடலை அப்படின்னா மிழற்று பாடல், மிழற்று பாடல். அப்ப படலை அப்படின்னா மாலை.
பாடலை அப்படின்னா மிடற்று பாடல் அப்படின்னு பார்க்குறோம். சொற்றொடர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து விதி வீதி, சட்டம், விதினா சட்டம் வந்து, வீதி அப்படின்னா தெரு, குறைதல், நசி அப்படின்னா வந்து நசித்தல் அப்படின்னா குறைதல் அர்த்தம். அதே வந்து நாசி அப்படின்னா மூக்கு, வலி வாலி அப்படின்னு பார்த்தோம், வலினா காட்டிருக்குன்னு பார்த்தோம், வாலி அப்படின்னும் போது நம்ம பாத்திரம் பார்த்தோம், இங்க வந்து அம்புன்னு இருக்கு. இந்த மாதிரி வேறு வேறு சொற்கள் இருந்ததுன்னா அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் தேர்வு நோக்கில். கோல் கோல் வந்து இப்போ நம்ம கோல் அப்படின்னும் போது அங்க பாத்தீங்கன்னா வந்து 8 கோல் அப்படி கோள்கள் பார்த்தோம். அந்த கோல்னா கொள்ளுதல் அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து கோல்னா வாங்கு. அதே மாதிரி கோல் அப்படின்னும் போது என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து புறங்குரல் அப்படி பார்க்கிறோம். கோல்னா வாங்கு. நடு நாடு, நடு அப்படின்னும் போது ஊன்று அப்படி பார்க்கிறோம். நாடு அப்படின்னும் போது விரும்பு அப்படி பார்க்கிறோம். அப்ப நடு அப்படின்னா ஊன்று, நாடு வந்து விரும்பு. வாழ்க்கையில் தோற்பாவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் தோற்பாவை கூத்து சொன்னது. அப்ப வாழ்க்கையில் சாரி தப்பா சொல்லிட்டேன். வாழ்க்கையில் வந்து தோற்பவை மீண்டும் வெல்லும், ரொம்ப பெருசா இருந்ததுனால சரி இருப்பேன். வாழ்க்கையில் வந்து தோற்பாவை மீண்டும் வெல்லும், இதை தத்துவமாய் வந்து தோற்பாவை கூத்து சொல்லும். அப்ப தோற்பாவை அப்படின்னா தோல் மூலியமா செஞ்ச பாவை. அந்த கூத்து வந்து என்ன பண்ணுதுன்னா சொல்லுது எதனா தோற்பாவை வந்து வெல்லும், அப்ப வெற்றி பெற முடியும். அப்ப நீங்க தேர்வுல வந்து பாத்தீங்கன்னா தோற்றலாம், திருப்பி வெற்றி பெறலாம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊக்கத்தோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி அடையலாம் அப்படின்னு. அதே மாதிரி குறை குறை வந்து, குறைனா நாயின் குறை வந்து, குறைப்புலி வந்து, அது மாதிரி குறைனா குறைத்தல், அளவை குறைத்தல் அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன் வந்து. அடுத்து கனகம் கானகம் வந்து, கனகம் அப்படின்னா வந்து பொன் அப்படின்னு. கானகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காடு வந்து. இது நமக்கு இம்பார்ட்டன். கனகம் கானகம் பொன் காடு அப்படின்னு. அரு ஆறு அப்படின்னா, அருனா அறுத்தல் வெட்டுதல் வந்து, ஆறுனா நதி. விடு வீடு, விடுனா வெட்டு விடுதல், வீடு தங்குமிடம் அப்படின்னு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அறிக்கை விடுதல் அப்படின்னு பார்த்தோம். வீடு அப்படின்னா மரம் வீடு அப்படின்னு பார்த்தோம். தலை தாளை அப்படின்னா, தலை அப்படின்னா இலை வந்து, தாளை அப்படின்னா மலர் வகை வந்து. அப்ப தலை தாளை இலை மலர் வகை அப்படின்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி தெரியாதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும் வந்து. சிலை அப்படின்னும் போது இறைவன் திருவுருவம் வந்து, சீலை அப்படின்னா துணி வந்து. அப்ப பாருங்க வேற வேற வருது பொருள் வந்து. அப்ப நம்ம இது கவனமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கரெக்டா வந்து நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். பாரி பரி வந்து, வள்ளல் வந்து பாரி, பரினா குதிரை. அலி ஆலி வந்து, அலினா அழித்தல், ஆலினா கடல் வந்து. அண்ட் அதே மாதிரி வனம் வானம் வந்து, வனம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கான் வந்து. அதே மாதிரி வானம் அப்படின்றதுன்னா விசும்பு அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது நமக்கு இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. மலை மாலை அப்படின்னா பார்க்குறோம். மலை அப்படின்றது சிகரம் அப்படின்னு சொல்லலாம். மாலை அப்படின்னா சிறு பொழுது அப்படின்னு பார்க்குறோம். கொடு கோடு அப்படின்னா, கொடுனா தருதல், கோடுனா நேராக வரைதல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அது நமக்கு இம்பார்ட்டன். அடுத்து விதி வீதி வந்து, விதி அப்படின்றது என்னன்னா வரி விதித்தல் அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சட்டம் பார்த்தோம் வந்து, வீதினா தெருதான் வந்து. அடுத்து பட்டு பாட்டு, பட்டுனா பட்டு மத்தியில் பாட்டு கேட்டபடி தூங்கினான் அப்படின்னு பார்க்கிறோம். சிறு சீரு, சிறுனா சிறுமை, சீருனா பாய்தல் வந்து. அதே வந்து இங்க என்னன்னா சிறு சீரு அப்படின்னும் போது எப்படி கேட்டிருக்கோன்னா, சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புலி மிஞ்ச முடியாது அப்படின்னு பார்க்கிறோம். செய் அப்படின்றது வந்து செயல், செய் அப்படின்றது சேரு அப்படின்னு பார்க்கிறோம். நல்ல கலனி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒலி வேறுபாடு அப்படின்றது, குறில் நெடில் வேறுபாடு, அதனுடைய பொருள் அப்படின்றது அவசியம். நம்ம திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்றது மூலியமா தான் நம்ம வந்து ரீகால் பண்ண முடியும். ஒரே நாள மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. திருப்பி ஒரு 10 நாள் தொடர்ந்து நம்ம ரிவிஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பா நினைவுல வந்துடும். தேர்வுல நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்றது பார்த்துலாம். இப்ப குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்பாங்க. கேட்கும் போது இப்ப பாருங்க வந்து, இப்ப இதுக்கு முன்னாடி கேட்டது சொற்பொருள் அடிப்படையில் கேட்பாங்க குறில் நெடில் வேறுபாடுல. அடுத்து தவறான இணையின் போது இப்ப இன்பம் ஈ இருக்கு, ஆ இருக்கு, ஊ இருக்கு, ஏதான வரணும், ஆனா ஐ வந்திருக்குல்ல, அதனால இதுதான் தவறானது அப்படின்னு. அதுக்கடுத்து சி வந்து, மாமா வி கே கே, அதாவது கேன்னு வரணும், அங்க கோ இருக்கு, அதனால இது தவறானது வந்து. இப்ப கா வந்து இருக்கு. அடுத்து சு பூன்னு வரணும், ஆனா தீ இருக்கு, அதனால இது தவறானது. வா அடுத்து கரெக்டா இருக்கு வந்து, ஆப்ஷன் டில வந்து. அடுத்து இ வந்து, பா ஊ சி வரணும், ஆனா வா வந்திருக்கு, அதனால தவறு வந்து. அடுத்து ஊ மான்னு வரணும், ஆனா அறிவியல் ஆ வந்திருக்கு, அதனால தவறு. கரெக்டா இருக்கு. அடுத்தது அடுத்து உயிர் எழுத்துக்கள், அப்ப ஏன்னு இருக்கு, அது வந்து தவறு வந்து. மூ கரெக்டா இருக்கு, பா கரெக்டா இருக்கு, ஏ கரெக்டா இருக்கு. அடுத்து ஆன்னு இருந்திருக்கணும், ஆனா போ இருக்கு, அதனால அது தவறானது வந்து. அடுத்து ஏ அவ்வளவுதான். இந்த மாதிரியும் கேள்வி கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்ம சரியா ஆன்சர் பண்ணினோம். இதுவும் நமக்கு ரொம்ப சுலபம் அப்படி பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு தெரியும் குறில் நெடில் எது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சொற்பொருள் தான் நமக்கு டஃபா இருக்கும். இப்ப நம்ம இங்க கொடுத்துருக்கிறதே கிட்டத்தட்ட எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 54 கொடுத்துருக்கோம். இது நல்லா படிச்சு வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்து கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருளை அப்படின்னு பார்க்கிறோம். கொடு அப்படின்னும் போது என்ன ஆகுது அப்படின்னா கோடு, இது பத்தி தரையில் கோடு வந்து, அது வந்து கரெக்ட் வந்து. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து சரியா இருக்கு. அடுத்து சஞ்சனாவுக்கு பழம் கொடு, அதுவும் கரெக்ட், கொடுத்தல் வந்து.
அடுத்து தாமரைக்கு புத்தகம் கொடு. தாமரை அப்படின்னா பெண் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு புத்தகம் கொடுன்னு வரணும், கோடுன்னு வந்திருக்கு. ஸோ அப்போ இங்க என்ன வந்திருக்குன்னா ஒத்த கொம்பு வந்திருக்கும், ரெட்டை கொம்பு இருக்கு. ஸோ அதனால இது தவறானது. அந்த பெண் சிலைக்கு கொண்டு கோடிடு அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்ட். ஸோ அப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல வந்து குறில் நெடில் வேறுபாடு, தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்றது நம்ம இங்கே முடிக்கிறோம். அடுத்து நம்ம படிக்க இருக்கிறது வந்து திருக்குறள். 5 குறள் வந்து படிக்க இருக்கோம். ஸோ குறளை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மனப்பாடம் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்க வேண்டியதான் வந்து. முதல் குறள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. மிக முக்கியமான குறள் வந்து. ஸோ இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி உள்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். அப்ப விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்களை போற்றி உதவணும். அதுக்காக தான் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறோம். நம்ம சொத்தை சேர்த்து வச்சு பின்னாடி யூஸ் ஆகும், பின்னாடி யூஸே ஆகாது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அப்ப இருக்கும் பொழுதே நம்ம வந்து பொருளை வந்து 4 பேருக்கு வந்து உதவி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் அந்த உதவி, அந்த செய்த அந்த நல்லது, அந்த அறம் தான் வந்து உங்களை வந்து பின்னாடி வந்து காப்பாற்றும். நீங்க சேர்த்து வச்சிருக்க பொருளை உங்களை காப்பாத்துமா அப்படின்னா அது பெருசா உபயோகமா இருக்காது, நிம்மதியும் கொடுக்காது. அப்ப நமக்கு மன நிம்மதியும் நம்மளை காப்பாத்துறது எது அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய உதவி, விருந்தினரை உபசரிக்கிறது அப்படிங்கிறோம். ஸோ அப்ப இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படிங்கிறோம். அப்ப வாழ்வு வாழ்க்கை அப்படிங்கிறோம். அடுத்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றன்று அப்படிங்கிறோம். ஸோ அப்ப விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டார் பாற்றன்று. ஸோ அப்ப விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் முன்னுதல் சாவா மருந்தாகிய அமிர்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அல்ல அப்படிங்கிறோம். ஸோ அவங்க வெளியே போன நேரத்துல சாப்பிடுறது கூடவே கூடாது, அது அமிர்தமானா இருந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. அப்ப அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா சாப்பிடுறது தான் என்ன அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிறோம். ஸோ அதுதான் வந்து சொல்றேன். அப்ப விருந்து பிறந்ததா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று அப்படிங்கிறோம். செற்பொருள் விருந்து அப்படின்னா உணவளித்து உபசரிப்பது, பாற்றன்று அப்படின்னா உரியது அன்று அப்படிங்கிறோம் வந்து. ஸோ அதான் தெருவுக்கு. அடுத்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. அப்ப நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தை இல்வாழ்க்கை துன்பத்தால் பால்படுதல் என்றும் இல்லையாகும் அப்படின்றோம். சோ அப்ப துன்பம் அப்படின்றது பால்படுதல் இருக்காது. அப்ப வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவருந்து பால்படுதல் என்று. சோ நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை. வரவங்க எல்லாம் வாங்க வாங்க அமருங்க, இலைப்பாருங்க, உணவு அருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து பண்றானோ அவனுக்கு துன்பத்தால் பால்படுதல் அப்படின்றது ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்றாரு வந்து. அப்ப வைகள் அப்படின்னா விடியல் அதிகாலை, ஓம்புதல் என பேணுதல் வந்து. அப்ப வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு வந்து. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் வந்து. முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உள மலர்ச்சிகளோடு திருமகள் அகலாது தங்கி இருப்பார். இப்ப செல்வம் வந்து யாருகிட்ட தங்கும் அப்படின்றது வந்து அகலாது தங்குன்னு சொல்றாரு. அப்படின்னா வந்து முகமலர்ச்சியோடு நல்ல முறையில விருந்தினரை பேணுகின்றவன் வீட்டிலே அப்படின்னு பார்க்கிறோம். உளமலர்ச்சியோடு உளமலர்ச்சியோடு யார் இருப்பாங்க? திருமகள் வந்து இருப்பாங்க. அப்ப அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. சொல் பொருள் வந்து நல்விருந்துன்னு நல்ல உபசரிப்பு வந்து. ஓம்புவான்னா பாதுகாத்தல் அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. இப்ப நல்ல திருமகள் வந்து அகலாது எங்க இருப்பான் அப்படின்னா வந்து இந்த முகமலர்ச்சியோடு நல்ல முறையில் விருந்தினை பேணுகின்றவன் வீட்டிலே அப்படின்னு பார்க்கிறோம். உளமலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கி இருப்பாள். அப்ப அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது சிறப்பு. அடுத்து 5வது குறள். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் அப்படின்றாரு. அப்ப விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுகிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா? அந்த விருந்தினரை போற்றி அவங்களை பரிமாறி அதுக்கப்புறம் எஞ்சியதை தான் உண்ணக்கூடிய நிலையில இருக்கிறவன் அவனுக்கு நிலத்துல வந்து விதைக்கவே வேண்டியது இல்லை. அவனுக்கு தேவையான பொருட்கள், உணவு, தானியம் எல்லாமே வந்து சேர்ந்துடும் அப்படிமா. அப்ப விருந்தினரை போற்றுதல் அப்படின்னு மிக சிறப்பான ஒன்றா வள்ளுவர் சொல்றாரு. வித்துனா விதை, மிச்சில் அப்படின்னா வந்து எஞ்சிய அப்படின்னு பார்க்கிறோம். சோ நம்ம இதுல வந்து 3 விஷயம் முக்கியம் ஃப்ரெண்ட். ஒன்னு என்னன்னா வந்து சீர் வந்து முக்கியம். சீர் வந்து அடிப்படையில் கேள்வி கேட்பாங்க, விடுபட்ட சீர் என்னன்னு சொல்லிட்டு. அடுத்து பொருள் முக்கியம், அடுத்து சொற்பொருள் முக்கியம். இந்த 3மே வந்து மிக மிக முக்கியம் தேர்வு நோக்கில். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி இலக்கணம் கேட்டாங்க அப்படின்னா வந்து அந்த சொல்லு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா இலக்கணம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறது அதை வச்சு நம்ம போலாம். அடுத்து படிக்க போறதை வச்சு நம்ம போட்டலாம். அதனால அதுல நமக்கு பிரச்சனை வராது. இப்ப இந்த 5 குறள் மனப்பாட பகுதியா வந்து இன்றைய வகுப்புல வந்து இருக்கு. இந்த மனப்பாடம் வந்து இன்னைக்கே பண்ணிடணும். பண்ணிட்டு முடிஞ்சா பார்க்காம கூட எழுதி பார்த்துருங்க. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு அப்படின்னு முதல் குறளா இருக்கு. அடுத்து விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தெனும் வேண்டார் பாற்றன்று அப்படின்னு பார்க்கிறோம். அது 2வது குறள். 3வது குறள். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை
பருவந்து பால்படுதல் இன்று அப்படிமுக்கலாம். அப்ப வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. 4வது குறள் அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அந்த அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் அப்படின்றது 4வது குறளா வந்து இருக்கு. அடுத்து 5வது குறள் வித்தும் மெடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் அப்படின்னா. அப்ப யாரோட நிலத்துல விதை விதைக்கணுமா அப்படின்னு உள்ளூர் கேட்கிறார் அப்படின்னா விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்கிற நிலத்தில் விதை விதைக்கணுமா அப்படின்றதுக்கு பொருத்தமான குறளா வந்து இது வந்து இருக்கு அப்படின்னா. அதுக்கடுத்து திருமகள் யார்கிட்ட அகலாது தங்கி இருப்பாங்கன்னு கேட்பாங்க. அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அப்ப நல்விருந்து ஓம்புவானில் அவனுடைய வீட்டுல இருந்து என்ன பண்ணா திருமகள் அகலமாட்டா அப்படின்றதான் சொல்லக்கூடிய பொருளா இருக்கு அப்படிங்கிறான். அதே மாதிரி பால்படுதல் யாருக்கு இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று அப்படின்றதான் கேட்பாங்க. இப்படிதான் கேள்விப்பட்டு கேட்பாங்க. அப்ப விருந்ததா விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தினன் வேண்டார் பட்டு அப்படின்னு. அப்ப சாவத மருந்து கிடைக்குது அமிர்தம் கிடைச்சாலும் அது என்ன பண்ண விருந்தினர் வெளியே போயிருக்கிற நேரத்துல சாப்பிடக்கூடாது அவன் கொடுத்துட்டு மிச்சம் தான் சாப்பிடணும் அப்படின்னு கீழே சொல்றாரு. இருந்தோம்பி இல்வாழ்க்கை செல்வதெல்லாம் உலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துறதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விருந்தினரை வந்து போற்றி உதவலின் பொருட்டே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் வந்து சொல்றாரு பார்க்கணும். ஸோ மொத்தம் 5 குறள் சிறப்பான குறள். அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்றது நம்ம உலகம் முழுக்க பல்வேறு நாடுகள்ல கலாச்சாரங்கள்ல இது ஒன்றா வந்து இருக்கு. தமிழர்கள் விருந்தோம்பல் பண்பு அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்க்கிறோம். வந்து சென்றைய வகுப்புல நம்ம வந்து குறில் நெறில் வேறுபாடு தமிழ் மொழியின் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் பார்த்துட்டோம். அண்ட் விருந்தோம்பல்ல 5 குறள் வந்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அது மனப்பாட பகுதியா வந்து இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நம்மளுடைய வகுப்புல மனப்பாட பகுதியா இருக்கு. இதை படிச்சுட்டு நாளைய தினம் வரும் பொழுது இதுவரையும் நம்ம நடத்தினது எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிட்டு தான் கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் பண்றது அந்த மாதிரி தேர்வு எழுதி பார்க்கறது மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நாளைய வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.